ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவர் கிராண்டில் நடக்கிற ப்ரோட்டஸ்ட், அந்த கம்பெனியில் என்ன ஆச்சு அண்ட் எதனால மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஃபால் ஆகுது அண்ட் பாராஸ் டிஃபென்ஸ் ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பற்றியும் அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸில் இன்னைக்கு வந்து நியூஸஸ் பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக எவர் கிராண்டுங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் கம்பெனி. இவங்க ஆக்சுவலாக அக்ராஸ் சைனாவில் 1300 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. சேம் லைக் தட் நம்ம ஊரில் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதே ப்ராசஸ் தான் இவங்களும் பண்ணுறாங்க. அதாவது வீடு கட்டி விற்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்களுக்கு ஏற்பட்ட கடன் தான். அதாவது இவங்க கடன் யார்கிட்டலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஓன் எம்ப்ளாயிஸ்ட இருந்து, அதுக்கடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ட இருந்து அண்ட் வேர்ல்டு பாண்ட் மார்க்கெட் இதுல இருந்துலாம் மணியை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கடனாக வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட $305 பில்லியன் கடன் வச்சுருக்காங்க. ஆல்சோ அவங்க வச்சிருக்க பாண்டுக்கு இந்த செப்டம்பர் மந்த் மட்டும் அவங்க பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்டோட வேல்யூ $131 பில்லியன். இந்த மந்த் அவங்க பே பண்ணி ஆகணும். இப்போ இந்த அதிக கடனால் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ், அதாவது அந்த கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் எல்லாம் தனியாக கடன் வாங்கி தான் இந்த கம்பெனிக்கு கடனாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் அண்ட் ஹோம் பையர்ஸ், அதாவது இந்த கம்பெனி மூலமாக வீடு வாங்கினவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது எதுக்காக ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க கொடுத்த கடன் ரிட்டர்ன் வராதோ அப்படிங்கிறதுனால எம்ப்ளாயீஸும், ஹோம் பையர்ஸ் எதுக்காக அப்படின்னா, அதாவது இது ஒரு கண்டிஜென்ட் எஃபெக்ட்னே சொல்லலாம். அதாவது இப்போ அந்த கம்பெனி கடன் கட்ட முடியாமல் ஃபால் ஆச்சு அப்படின்னா ஓவரால் ரியல் எஸ்டேட்டோட வேல்யூமே டவுன் ஆகும். ஸோ வீடு வாங்கியிருக்கிறவங்க வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்கி தான் மோஸ்ட்லி வீடு வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ கம்மியாகும் போது ஸோ வீட்டோட வேல்யூக்கு தான் கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா பேங்க்கோட மார்ஜின் அஃபெக்ட் ஆகும். ஸோ பேங்க்கோட மார்ஜின் அஃபெக்ட் ஆகும்போது பேங்க் வந்து ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனுக்கு போயிடும். அதாவது அவங்க கடன் கொடுத்த வேல்யூ ஆஃப் அந்த வீடு இருக்கு இல்லையா, ஸோ அதோட வேல்யூ குறைஞ்சிரும். ஸோ இதனால அந்த ஹோம் பையர்ஸும் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க செப்டம்பர் கொடுக்க வேண்டிய பாண்டோட வேல்யூ மட்டும் $131 பில்லியன் சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ இவங்க பாண்டை பே பண்ணல அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் ஆகும். அதாவது டிஃபால்ட்னா என்ன அப்படின்னா, அவங்களால இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியாத பட்சத்தில் இந்த கம்பெனி மேபி பேங்க்ரப்சி கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான் போகிறதுக்கு தான் இவங்கெல்லாம் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட மணியை ரிட்டர்ன் கேட்டு. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஃப்ரம் ஜான்லேருந்து மட்டும் சம்திங் அரவுண்ட் 83% ஃபால் ஆகிருக்குது. இப்போ இந்த இஷ்யூஸ்க்கும் மெட்டல் ஸ்டாக்ஸ் ஃபால் ஆகிறதுக்கு என்ன ரீசன், என்ன கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டில் லார்ஜஸ்ட் மெட்டல் கன்சியூமர் யாருன்னு பார்த்தா சைனா தான். நாட் ஓன்லி ஸ்டீல், அதாவது ஸ்டீல், காப்பர், அலுமினியம், ஜிங்க். ஸோ இதோட அவங்களோட குளோபல் டோட்டலாக இவங்க கன்சியூம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 20% ஆஃப் குளோபல் டோட்டல் இன் ஸ்டீல்லையும், காப்பரில் 20% ஆஃப் குளோபல் டோட்டல்லையும், அலுமினியமில் 9% ஆஃப் குளோபல் டோட்டல்லையும், ஜிங்க்ல 5% ஆஃப் குளோபல் டோட்டல்லையும், நிக்கல்ல 8% ஆஃப் குளோபல் டோட்டல்லையும் கன்சியூம் பண்ணுறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சைனாவோட ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல ரியல் எஸ்டேட் மட்டும் 29% இருக்குது. ஸோ இப்போ மெட்டலோட கன்சியூமர் கம்மியாகிறதுனால டிமாண்ட் கம்மியாகும். ஸோ அந்த டிமாண்ட் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரைஸஸ் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு எல்லா மார்க்கெட்லேயும். நம்ம மார்க்கெட்டில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், நால்கோ, ஸோ இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பட் இவங்க பேங்க்ரப்சி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும் வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு. இப்போ பாராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெடோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 71.40 லேக்ஸ் ஈக்விட்டி ஷேருக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 11.82 crore ஈக்விட்டி ஷேர் கிடைச்சிருக்குது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன்லேயே. இன்னைக்கு கிரே மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றை விட இன்னைக்கு 20 ரூபா குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது 21 செப்டம்பரோட கிரே மார்க்கெட் டிமாண்ட் 190 rupees. அண்ட் இவங்களோட இஷ்யூ சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால இவங்க ட்ரேட் ஆக போகிறது T2D செக்மெண்ட்டில் தான். அதாவது இவங்க லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு இன்ட்ராடேங்கிறது இருக்காது, டெலிவரி மட்டும் தான் எடுக்க முடியும். அதுவும் டெலிவரி எடுத்தால் அடுத்த நாள் தான் அவங்களால செல் பண்ண முடியும், அன்னைக்கு அவங்களால செல் பண்ண முடியாது. ஸோ இன்ட்ராடேங்கிறது கிடையாது இந்த ஸ்டாக்ல. ஏன்னா இந்த மாதிரி சின்ன இஷ்யூ சைஸில் வந்து மேனுப்புலேட்டர் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க.
பட் ஸ்டில் நல்ல ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் லிஸ்டிங் டே அன்னைக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீட்டைல் கேட்டகரி இது வரைக்கும் 31 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 3 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து 0.01 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் மைண்ட் வாய்ஸில் தோணும், நமக்கு நல்ல காலத்திலேயே ஐபிஓ கிடைக்காது, இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டை பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காதுன்னே தோணும். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்துலாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணலாம், பார்க்கலாம் கிடைச்சிக்கலாம். ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸை பற்றி அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செமிகண்டக்டரோட ஷார்ட்டேஜுங்கிறது அக்டோபர் முழுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சைனாவோட எவர் கிராண்ட் இஷ்யூனால ஸ்டீல் ப்ரைஸஸ்மே அதிகமாகுது. ஸோ இதுவுமே ஆட்டோ ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாகவே அமைந்திருக்கு. டாடா மோட்டார் சைட்லேருந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரைஸஸ் வந்து கம்மிங் அக்டோபர் 1 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ரீசெண்டாக தான் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரைஸஸ்மே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டீல் அண்ட் செமிகண்டக்டர் இஷ்யூங்கிறது கிட்டத்தட்ட எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸுமே இம்பேக்ட் பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம். அதாவது டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ் அண்ட் இன்னும் இருக்கிற ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இம்பேக்ட் பண்ணியிருக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.